ஒரு படத்திற்கு கதைதான் கதாநாயகன். நட்சத்திரங்களை தாங்கி பிடிப்பவர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் என்றார் ஒரு பட விழாவில் இயக்குனர் பி. வாசு. பிரபல ஸ்டண்ட் மாஸ்டரும் பெப்சியின் தலைவராக இருந்தவருமான பெப்சி விஜயின் மகன் சபரிஷ் கதாநாயகனாக நடிக்கும் படம் அசுரகுலம். பழம்பெரும் இயக்குனர் கே. விஜயனின் பேரன் விக்னேஷ் மேனன் இப்படத்தை இயக்கியுள்ளார். சி. சத்யா இசையமைத்துள்ளார். ஆப்கான் பிலிம்ஸ் தயாரித்துள்ளது. இப்படத்தின் ட்ரைலர் மற்றும் பாடல்கள் வெளியீட்டு விழா பிரசாத் லேபிள் தியேட்டரில் நடைபெற்றது. ட்ரெய்லரை பிரபு வெளியிட்டார். பாடல்களை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் கலைப்புலி எஸ். பானு வெளியிட்டார். பி. வாசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இயக்குனர் பி. வாசு பேசும்போது, விஜயன் மாஸ்டரை பரபரப்பான மாஸ்டராக, ஒரு பலசாலியாக தான் தெரியும். இன்று இங்கு அவரை பொறுப்புள்ள ஒரு தந்தையாக பார்க்கிறேன். ஒரு அப்பாவாக உங்கள் பயம், பிரபுவின் பயம், என் பயம் எல்லாமே ஒன்றுதான். மகன் நன்றாக வரவேண்டுமே என்கிற ஒரு தந்தையின் பயம்தான் இது. இந்த படக்குழு நாளை சாதனையாளர்களாக மாறி இது மாதிரி மேடையில் அமர வேண்டும். வாழ்த்துக்கள். சத்யாவின் இசையில் ராஜா சாரின் டச்சை உணர முடிந்தது. இன்று ஒரு படத்திற்கு கதாநாயகன் யார் என்றால் அது கதைதான். படம்தான் நட்சத்திரம். உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்கிற சல்மான் கான் இந்த விஜயன் மாஸ்டரின் ரசிகர். கதாநாயகர்களுக்கு பெரிய பெரிய கட் அவுட் எல்லாம் வைப்பார்கள். அதன் உயரம் அதிகமாக இருக்கும். அதற்கு அழகுபடுத்தி மாலை எல்லாம் போடுவார்கள். பாலாபிஷேகம் செய்வார்கள். அந்த கட் அவுட்டின் பின்னால் போய் பார்த்தால் 1000 கட்டைகள் இருக்கும். நிறைய ஆணிகள் இருக்கும், கயிறுகள் இருக்கும். அவர்கள்தான் தொழில்நுட்ப கலைஞர்கள். நட்சத்திரங்களை தாங்கி பிடிப்பவர்கள் இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது என்றார் பி. வாசு. விழாவில் தயாரிப்பாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் பி. எல். தேனப்பன், ராதாகிருஷ்ணன், கதிரேசன், விநியோகஸ்தர் சங்க தலைவர் அருள்பதி, திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் அபிராமி ராமநாதன், நடிகர்கள் தம்பி ராமையா, ஜான் விஜய், வி. கணேஷ், இசையமைப்பாளர் சி. சத்யா, நாயகி வித்யா, மஞ்சப்பை இயக்குனர் ராகவன், அசுரகுலம் தயாரிப்பாளர் வேம்பையின் வேலாயுதம், இயக்குனர் விக்னேஷ் மேனன் ஆகியோரும் கலந்து கொண்டு பேசினர். முன்னதாக அனைவரையும் தயாரிப்பாளர் சரவண கணேசன் வரவேற்றார்.